விஷ்ணு பேசுகிறேன். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிபதி ஜட்ஜி எல்லாருமே கோர்ட்டார் எல்லாருமே கவனமாகவே இருந்துக்கோப்பா. சிக்கல் பயங்கரமாக வரும். விளக்கு திரிசூலம் திராசு மூணுமே உள்ள நீதிமன்ற கோர்ட்டுக்கு பவரால் தள்ளிக்கிட்டே இருப்பார். அந்த பவரால் உள்ள தப்பு செஞ்சவன் பூரா தண்டனை வாங்குவான். ஏன்னா தண்டனை கொடுக்கல. இப்போ விளக்கு விடுதாரு, விளக்கு விட்டாருன்னா எரிஞ்சு போவான். அப்படியே அவன் வீட்டில் போய் எரிஞ்சு அப்படியே உடம்பு கை காலெலாம் எரிய விட்டுருவார். தப்பு செய்கிறதுக்கு நான் கடவுள் இருந்து உட்காந்து கணக்கு கொடுக்க, அந்த கணக்கு நான் எடுக்காமல் அப்போ தப்பு செய்ததுக்கு விட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், விளையாடுதான். அப்போ அவன் குடும்பம் எரிச்சலே கண் பார்வை இழந்து போவான், இரண்டு கை செயல் இழந்து போவான், 2 கால் செயல் இழந்து போவான். தப்புக்கு தண்டனை கொடுப்பார். இப்போ விளக்கு இன்னையிலேருந்து போகுது. விளக்கு போனாலே அரசியல்வாதி சோழி முடிஞ்சான். அப்படியே ரணவள்ளி எடுத்து விட்டுருவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாரே முடியாது. புரியுதா? தப்புக்கு தண்டனை கொடுப்பாரு. அவன் எவ்வளோ வரைக்கும் ஆடுதான் பார்ப்பார், எவ்வளோ வரைக்கும் சொத்து சுகத்தை வாங்கி அப்படியே 2 கை காலை வீசி எப்படி போகிறான்னு பார்ப்பார். எல்லாம் அனைத்தும் பார்ப்பார். ஆனால் உட்கார்ந்த பிறகு சேட்டைப்படுதான்ல, ஏற்கனவே சேனலை மூடி வச்சுட்டான். இந்த கணக்கு உள்ளே வராத அளவுக்கு இது டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கடவுள் போட்ட கணக்கு உள்ளே பரவிச்சுன்னா தீயா பரவும், மோசத்தில் போயிடும். ஏழை எளிய மக்கள் அங்கே இருக்கிறவன், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சிவ பக்த இருக்கிறவன் கொதிச்சு போவான். தமிழ்நாடு பார்டருக்குள்ளே உள்ளே வந்தானா முதன்னு வந்தானா முடியாது. அரசியல்வாதி ஒன்றும் விடாமல் கொன்னே விடுவான். சரியா? சென்னை மெட்ராஸில் ஒரு அரசியல்வாதியை கூட விடமாட்டான். இப்போ பிஜேபியில் ஆடுதான், டிஎம்கேல ஆடுதான், கருப்பு சேப்புகளில் ஆடுதான். இதெல்லாம் அவன் பார்த்தா சிவபக்த தமிழ்நாட்டில் இவரை அப்படியே உழுங்க நினைப்பான். உழுங்கிடுவான். உழுங்கிட்டான்ல. இப்போ அந்த உழுங்கலை இப்போ கக்க விட்டு அடிக்கார். தமிழ்நாட்டுக்கார பேர் மோசமான பேர். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் மட்டத்தில் மட்டம், மட்டமான பையன். புரியா? அதர் ஸ்டேட்டில் உள்ளவன் கடவுள்னா பயம், கடவுள் பக்தி, கடவுளுடைய இறைவன் கடவுள்னு உட்காந்து அவன் அவ்வளோ பெரிய பக்தியாக கும்பிடுவான். இன்னும் அவனுக்கு கண்ணுக்கு இன்னும் காட்டலை, கண்ணுக்கு போக விடலை. ஆனால் இங்கே மறைச்சி வச்சுருக்கான். மறைச்சி என்ன விளையாட்டு விளையாடணுமோ அத்தனை விளையாடுதான் தமிழ்நாட்டில். புரியுதா? அதனால் அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஒரு போட்டு இருந்துக்கிட மாட்டான். சொல்ல முடியாது. இப்போ எப்படி கும்பமேளத்துக்கு போனால் அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வந்தானா அரசியல்வாதி சிட்டி கிராமத்தில் எல்லா திரையுலோகத்தில் எங்கே இருக்கான்னு பார்ப்பான். எம்எல்ஏ பூரா கொன்னே ஓடுவான். கை காலெல்லாம் பிச்சு அப்படியே ரோட்டில் வீசி எறிஞ்சிடுவான். அந்த விளக்கு வேலை செய்யும். இனிமே விளக்கு போகுதா, அந்த விளக்கு வேலை செய்யும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. அடுத்து மந்திரி இருக்கான்ல, நாற்காலி சேரு பிடிச்சி ஆட்டுதானா, எங்கடா இருக்கான் அவனை தூக்கி அப்படியே காவல்துறையெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. அதுக்கு அந்த சட்டத்து புரியாக தொடவும் கூடாது. அவங்கள போய் பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது. ஒதுங்கி நிற்கணும். ஐயா போட்டார் சட்டம். புரியா? அந்த சட்டத்தில் காவல்துறை உள்ளே போகக்கூடாது, இன்னும் பண்ணக்கூடாது. இவனை பிச்சு ரவரவே அப்படியே கழிவு கால தமிழ்நாட்டில் ஒரு வேலை விட மாட்டான். புரிஞ்சுக்கோங்கடா. கடவுள் போட்ட கணக்கு கண்ணீர் வடிப்பான். இவ்வளோ கணக்கு போட்டிருக்காரு, ஏன் இந்த மாதிரி செய்தான்? அப்போ இதுக்கு என்ன காரணம்? பூரா விவசாயத்தை அழிச்சிட்டான். அரசியல்வாதி பூரா குழல் ஊதான். ஒரே அவன் காப்பாற்றுறதுக்கு ஓடுதான். ஓட்டு முத்திரை. இவன் எதுக்கு காப்பாற்றானா? ஐயா சொத்து தானே. இவனை அடிறான்னு அடித்து அப்படியே கிட்டலாம் அப்படியே அக்கு வேற ஆடி வேற பிரித்து மேஞ்சி அள்ளி எரிஞ்சிருவான்டா. முக்கால் சதி.